Hi, welcome to Empower Academy. டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ் கொண்டான அப்டேட்டட் சிலபஸுடைய தமிழ் மீடியம் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்களா 9944930889 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது மூலிமா மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக் எக்ஸாம்பிளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்குடைய சாம்பிள் காப்பி வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? இனிமேட்டு எம்பவர் அகாடமியிலேருந்து டெய்லியும் டிஎன்பிசி குரூப் 1 இதுதான் டிஎன்பிசி குரூப் 1 சிலபஸ் நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இதில் வந்து பேப்பர் 3 இந்த பேப்பர் 3லேருந்து யூனிட் நம்பர் 2 இந்தியாவின் வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கு மற்றும் அதன் தாக்கம் இருக்குங்களா. இந்த டாபிக் இந்த பேப்பர் யூனிட் 2 ரிலேட்டடான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஆகட்டும், இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் ஆகட்டும், டெய்லியும் ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். டெய்லியும் ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் நீங்கள் சின்னதாக ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு லைக் மட்டும் தான், எங்களுக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிடுங்க. பிடிக்கலைன்னா எப்போ பிடிக்குதோ அப்போ லைக் பண்ணிங்களா போதும். ஓகேங்களா? அப்புறம் மறக்காமல் இனிமேட்டு அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நீங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து இந்த பேப்பர் 2ல் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம், இந்த விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இது ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னா இன்றைக்கி ககன்யான் திட்டம் என்னன்னு பார்க்க போகிறோம். இது கரண்ட் அஃபேர்ஸில் ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸில் ரிப்பீட்டடாக பார்க்க விட்டுருக்கு. ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ககன்யான் திட்டம்னா என்ன, இது வந்து ஒரு 15 மார்க் உண்டான கொஸ்டினை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் பிடிஎஃப் தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ இதில் இருக்க கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ககன்யான் திட்டத்தில் ஒரு முன்னுரை கொடுத்துருக்கேன். இது மனிதனை விண்ணுக்கு அனுப்பிய பட்டியலில் 4வது இடத்தை பிடிக்க போகும் இந்தியாவின் கனவு திட்டம் ககன்யான் திட்டம். இதுதான் என்னுடைய முன்னுரையாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு முன்னுரை எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ககன்யான் திட்டம். இந்த ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது இது வந்து டேட்டாஸ், இந்த டேட்டாஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டேட்டாஸ் வந்து நீங்கள் அப்படியே எழுதுறது தான் பெட்டர். ககன்யான் அப்படின்னா அது வந்து ஒரு சமஸ்கிருத சொல், அதனுடைய பொருள் வானூர்தி. ககன்யான் சமஸ்கிருத சொல், அதனுடைய பொருள் என்ன, வானூர்தி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. செகண்ட் பாயிண்ட், 3 விண்வெளி வீரர்களை பூமியின் தாழ்வட்ட பாதையில் 300 முதல் 400 5 முதல் 7 நாட்களுக்கு விண்ணில் அனுப்பி மீண்டும் பூமிக்கு வரவழைக்கும் திட்டம். ஓகேவா? இந்த மீண்டும் பூமிக்கு வரவழைக்கும் திட்டம் அப்படிங்கிறது ஏன்னா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் அவங்கள ரொம்பவே பாதுகாப்பாக போகிட்டு கொண்டு வந்து விடுறதுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விண்வெளி நம்மளுக்கு தெரியும், இந்த மாதிரி விண்கலம் வெடித்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் அவங்கள ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக கொண்டு வரதுக்காக நம்ம எல்லா ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கோம். நிறைய முன்முயற்சிகள் எடுத்தது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ராக்டிஸும் அதுக்காக நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா இதுவும் டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் அப்படியே நோட் பண்ணிக்கிறது பெட்டர். ஜிஎஸ்எல்வி மார்க் 3 ராக்கெட் மூலமா போகுது. எந்த ராக்கெட் மூலமா விண்ணுக்கு செலுத்தப்படுகிறது? ஜிஎஸ்எல்வி மார்க் 3. ஓகே, இந்த விண்ணுக்கு செல்லும் காலம், இந்த விண்ணுக்கு வந்து இங்கிருந்து விண்வெளி அடைய வந்து 16 நிமிடம் எடுத்துக்குது. எகைன் விண்வெளியிலிருந்து பூமிக்கு வர 30 நிமிடங்கள் எடுத்துக்குது. இதெல்லாம் அப்படியே ரா டேட்டாஸ், இது அப்படியே நோட் பண்ணுறது பெட்டர். ஓகே, திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா சொல்லிட்டு உமா மகேஸ்வரன் அப்படிங்கிற பர்சன் தான் இதுக்கான திட்ட இயக்குனராக இருக்காரு. கிட்டத்தட்ட 10,000 கோடி செலவில் இருக்குது. எக்ஸாக்டாக எவ்வளோனா 9,023 கோடி, கிட்டத்தட்ட 10,000 கோடி. இதெல்லாமே ரா டேட்டாஸ் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எல்விஎம் மார்க் 3 அப்படின்னு சொன்னோமா, அந்த ராக்கெட் வந்து இந்த ராக்கெட் தான் விண்ணுக்கு இங்கேருந்து விண்ணுக்கு போக போகிற ராக்கெட். நெக்ஸ்ட்டு இவர் தான் அந்த உமா மகேஸ்வரன், திட்ட இயக்குனர் உமா மகேஸ்வரன் இவர் தான். அடுத்து இது வந்து ரா டேட்டாஸ். இந்த டேட்டாஸையும் அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். வருடம் 2025 தான் விண்ணுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. இப்போ 2024, அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம வந்து 2025 விண்ணுக்கு செலுத்திடுவோம். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ககன்யான் திட்டம்னா 2018ஆம் ஆண்டு பிரதமர் மோடி குடியரசு தின விழாவிலே அறிவித்தார். ஆனால் இப்போ வந்து அது COVID-19 சில தாமதங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த காரணத்தினால இது வந்து நம்மளால் செலுத்தப்பட முடியல. அதனால் அடுத்த வருஷம் தான் நம்ம செலுத்த போகிறோம். எங்கே இந்த ஏவுதளம் இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது வந்து ஆர்பிட்டால், இந்த விண்கலத்தோட பேர் என்ன அப்படின்னா ஆர்பிட்டால் மாடியூல் அப்படிங்கிறது. இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா குழு விண்கலம் மற்றும் சேவை விண்கலம் சொல்லிட்டு 2 இருக்கும். க்ரூ மாடல் மற்றும் சர்வீஸ் மாடல் அப்படிங்கிறது. சும்மா இந்த ரஃப்பான ஒரு டயக்ராம்ஸ் போட்டிருக்கேன். இதனுடைய எக்ஸாக்ட் டயக்ராம் அப்படிங்கிறது இதுதான். அந்த வந்து ஆர்பிட் மாடியூல் அப்படிங்கிறது இதுதான் அந்த விண்கலம். இதனுடைய ரஃப் டயக்ராம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரஃபாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துச்சு அப்படி உங்களுக்கு சப்போஸ் டிராயிங் வரும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஆன்சர் ரைட்டிங் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு விண்ணுக்கு செல்லும் நபர்கள். இந்த விண்கலத்தில் யார் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னா 3 மனிதர்கள் ப்ளஸ் ஒரு பெண் ரோபோ போகுது. அந்த பெண் ரோபோடைய பேர் வயோமித்ரா அப்படிங்கிறது. வயோமித்ரா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு விண்வெளி நண்பன் அப்படிங்கிறது பொருள்படும். இது விண்ணில் உள்ள இந்திய வீரர்களுக்கு உதவி புரிய இந்த வயோமித்ரா அப்படிங்கிற பெண் ரோபோவையும் அனுப்பியிருக்கோம். ப்ளஸ் அனுப்ப போகிறாங்க. தற்போது தேர்வு செய்யப்பட்ட நண்பர்கள் இதில் வந்து 4 பேர் தேர்வு செஞ்சுருப்பாங்க. ஆனால் 3 நபர்களை மட்டும்தான் நம்ம விண்வெளிக்கு அனுப்புவோம். எதற்கும் ஒரு முன்னேற்பாடாக தான் 4 நபர்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் யார் யார் அப்படின்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப் மற்றும் சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிற 3 நபர்கள். இதிலிருந்து யாரோ ஒரு நபர்கள் மட்டும் வெளியேறிட்டு மற்ற 3 நபர்கள் ப்ளஸ் ஒரு பெண் ரோபோவான வயோமித்ரா அப்படிங்கிற ரோபோவும் போக போகுது. இதுதான் இந்த 4 நபர்கள். இந்த 4 நபர்கள் பற்றின டேட்டாஸ் வந்து நீங்கள் எகெயின் இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுதான் இந்த வயோமித்ரா அப்படிங்கிற பெண் ரோபோட் அப்படிங்கிறது. இந்த ககன்யான் திட்டத்தோடைய முக்கியத்துவம், இந்த ககன்யான் திட்டம் ஏன் இவ்வளோ பெருசாக பேசப்படுது? கரண்ட் அஃபேர்ஸில் ரிப்பீட்டடாக நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம் இந்த வயோமித்ரா அப்படிங்கிறது. சரி, இந்த ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது ஏன்னா 3 கட்டண சோதனை ஓட்டங்கள் கடந்து முதல் முயற்சியில் வெற்றி பெற அனைத்தும் தயார் நிலையில் உள்ள திட்டம் தான் இந்த ககன்யான் திட்டம். இது இந்தியாவோட கனவு திட்டம்னு சொல்லலாம். அடிக்கடி நிறையா சோதனைகள்லாம் உட்படுத்தி இது ரொம்ப தயார் நிலையில் வச்சுருக்கோம். இந்தியாவின் வருங்கால விண்வெளி மையத்திற்கான அமைப்பின் ஒரு முன்னோட்டம். இப்போ நம்மளுக்கு இஸ்ரோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, விண்ணில் வந்து நமக்கான ஒரு விண்வெளி மையம் அமைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எய்மாக இருக்குது. ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கூட இது பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து முற்றிலும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட திட்டம். முற்றிலும் இது வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. அதில் இருக்க அந்த விண்கலம் ஆகட்டும் அது எல்லாமே நம்ம உள்நாட்டிலே தான் தயாரித்தோம். இது வந்து ரஷ்யா, அமெரிக்கா, சீனா அடுத்து விண்ணில் மனிதனை அனுப்பும் 4வது நாடாக இந்தியா வந்து மாறிடும். இப்போ வந்து ஆல்ரெடி ரஷ்யா, அமெரிக்கா, சீனா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, விண்ணுக்கு மனிதனை அனுப்பிட்டாங்க. அந்த வரிசையில் 4வது நாடாக நம்ம இந்தியா இருக்கும். அப்படி 4வது நாடாக நம்ம ஆயிட்டோம், நம்மளுக்கு மிகப்பெரிய பெருமை வந்து சேரும். இப்போ இப்படி சந்திரயான் 3 வந்து தென் துருவத்தில் பதிச்ச முதல் நாடு இந்தியாங்கிறது எவ்வளோ பெரிய பெருமையாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த திட்டமும் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வீரர்களுக்கு பயிற்சியானது ரஷ்யாவில் வழங்கப்படும். வீரர்களுக்கு பயிற்சி வந்து ரஷ்யாவில் வந்து நம்ம ரஷ்யாவோட சேர்ந்து வந்து வீரர்களுக்கு பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்கோம். இது ஆல்ரெடி வந்து ராகேஷ் சர்மா, கல்பனா சாவ்லாலாம் இந்தியர்கள் தான். இவங்க 2 பேரும் விண்ணுக்கு போனாங்க. பட் வந்து இந்திய விண்கலத்தில் பயணிக்கவில்லை. ஸோ அதனால் தற்போது தன் முயற்சியில் இஸ்ரோ தயாரிப்பில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விண்கலத்தில் விண்ணிற்கு வீரர்களை அனுப்பும் திட்டம் தான் இந்த ககன்யான் திட்டம். ஸோ அதனால தான் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்படுது. ப்ளஸ் இந்த திட்டம் மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சா இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பேரும் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அப்கமிங்கில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டடான டேட்டாஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எம்பவர் அகாடமியில் வந்து அப்லோட் ஆகிட்ருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கண்டென்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.